வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 85% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. இந்த 85% என்பது ஒரு வரலாறு காணாத வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது அப்படின்றது. இந்த வரலாறு காணாத அப்படின்றது முட்டாள்தனமானது. இந்த மீடியாக்கள் ஊதி 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 அதை பெருசா வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எஸ்ஐஆர்னு ஒண்ணு வந்தது. அந்த எஸ்ஐஆர்ல 6 கோடி சில்லற வாக்காளர்கள் இருந்ததை ஏறத்தாழ ஒரு 75 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. அதுல நீக்கிற பின்னாடி மீதி இருக்கிறது 5,73,00,000 வாக்காளர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள். அதுல 85% வாக்குகள் பதிவாயிருக்குது. ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க 2011, 2016, 2021, 2026 இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க பார்க்கும்போது 20 லட்சம், 25 லட்சம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாக்குகள் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அந்த வாக்குகள் என்ன வாக்குகள் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது 18 இருந்து 19 வரை இருக்கக்கூடிய 18, 19, 20, 21 புதிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை 4%, 5%, 6% வரை அவர்கள் இருப்பார்கள். அப்ப அவங்க இந்த ஆண்டு இந்த தேர்தல் காலகட்டத்தில் என்ன ஆயிருக்கு கேட்டீங்கன்னா 27 லட்சம் வாக்குகள் கூடுதலாயிருக்கு. அந்த 27 லட்சம் வாக்குகளை வைத்து நம்ம ஆட்கள் பில்டப் போடுதுன்னு கேட்டீங்கன்னா, வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அது அத்தனையுமே விஜய்க்காக விழுந்த ஓட்டு, அதையெல்லாம் விஜய் பக்கம் தான் போகும், விஜய் வந்ததுனாலதான் இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமான ஒரு சிந்தனையை மக்கள் மனதில் பதிய வைத்தது இந்த மீடியாக்கள். அதுவும் குறிப்பா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்காங்க பாரு, ஐயோ இவங்க அளப்பதை தாங்கல, இப்படி பில்டப் பண்ணி இவங்களை அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்க. ஆனா இது வழக்கமா விழக்கூடிய வாக்குதான் உடைய, வழக்கத்துக்கு மாறாக இன்க்ரீஸ் ஆன வாக்குகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய்க்கு எத்தனை சதவீதம் தான் வாக்குகள் விழுந்திருக்கும்? இதான் கேள்வி. நாம ஜோசின்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 15% 20% வரை கிடைக்கலாம் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில சென்னை புறநகர் பகுதிகளில் அது 30% வரை கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சார், ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். இதுல ஒரு நடிகர் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்னைய தேதி வரை அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அவர் தேர்தல் பிரச்சாரமே பண்ணல. ஒரு 50 ஆண்டு கால அரசியல் தலைவரை கூட போட்டியா முன்னிறுத்தி அந்த அரசியல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மு.க. ஸ்டாலின். இந்த மு.க. ஸ்டாலின் இப்படிப்பட்ட உழைச்சிருக்காரு. அதாவது மாணவர் அமைப்புல தொடங்கி தன்னுடைய வாழ்க்கைய அரசியல் பயணத்துல வச்சு மிஸ்ஸாவில போய் அடி வாங்கி மெதிப்பட்டு அவர் சிட்டி பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காப்பாத்தி அவரை மீட்டு கொண்டுட்டு வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர்ல தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சி திரும்ப போட்டியிட்டு வெற்றி பெற்று உள்ளாட்சித்துறை அமைச்சராகி டெப்டி சிஎம் ஆகி சென்னை மாநகரத்தினுடைய மேயர் ஆகி எதிர்கட்சி தலைவராகி இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக வளர்ந்து உயர்ந்து நிற்கின்றார். இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா தாவேக்கானுடைய தலைவர் விஜய்க்கு அவர் தொடங்கின காலகட்டத்தில் இருந்து இன்னைய தேதி இன்னைக்கு அவர் தெய்வ வழிபாட்டுல இறங்கியிருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் கோவில்ல முட்டி போட்டு சாமி கும்பிட்றன்னு சொல்லி நடிச்சிருக்காரு. கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது, 41 பேர் உயிரிழந்தாங்க. அதுலயும் விட்டுட்டு ஓடியாந்து நடிச்சிருக்காரு. ஆக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் என்பது நடிப்பு தொழில் மட்டுமே. அந்த நடிப்பு தொழிலுக்காக ஒரு கூட்டம், ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு தலைவருக்கு அது 15% இருக்கட்டும், 20% இருக்கட்டும், 30% இருக்கட்டும், எத்தனை சதவீதம் விழுந்தாலும் சரிதான், அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அவமானம். சரி, ஒண்ணுமே இல்லாத ஒரு நபருக்கு இந்த நாட்டை கொண்டு போய் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அவமானம். என்ன தெரியும்? ஒரு குறைந்தபட்சம் ஒரு தலைவனுக்கு இதெல்லாம் எனக்கு வேணும், அந்த குவாலிஃபைடு வேணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகால ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவங்க. சரி, இவங்க எல்லாம் யோக்கியமானவங்க, நாணயமானவங்க, நேர்மையானவங்க அப்படின்னு நாம சொல்ல வரல. அது இல்ல, சர்டிபிகேட் அப்படி கொடுக்கல. உங்களுக்கு அதை எடுத்து நீங்க என்னன்னு கேட்டா அரசியல் களத்துல வாங்க, கட்சி தொடங்கி இருக்கீங்க, வாங்க மக்கள் கூட நில்லுங்க, போராடுங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றத கண்டுபிடிங்க,
இந்த அரசியல் கட்சிகள் பூரா செய்யற அயோக்கியத்தனங்களை நீங்கள் பட்டியலிடுங்க, அதை முன்னிறுத்துங்க. நீங்க அரசியல் பாதைக்கு வாங்க, வெற்றி பெறுங்க, தவறே கிடையாது. ஒண்ணுமே இல்லை. சினிமாவை விட்டுட்டு வெளியில வந்தீங்க, கட்சியை தொடங்கி நேரம் முதலமைச்சர் சீட்டு, அதை தாண்டி எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னா இது இந்த நாட்டுக்கு, இந்த மாநிலத்திற்கு ஏற்பட்ட அவமானங்கள். நாம எல்லாம் இங்க திராவிட மாடல், திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், வெங்காயம், இது அத்தனையும் ஒரு வெங்காயமும் கிடையாது. இது அத்தனையும் வேஸ்ட். இதுதான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் இன்னைக்கு நமக்கு கத்துக் கொடுத்துருக்கிற விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல அரசியல் பேசினா உனக்கு ஒண்ணும் தெரியாது, பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், பிள்ளைகளுக்கு சினிமாவையும் சீரியலையும் தாண்டி வேற ஏதாவது நம்ம பிள்ளைகளிடம் பேசியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒண்ணுமே கிடையாது. படத்துக்கு போனோம், படத்தை பத்தி ரசிச்சோம், படத்தை பத்தி அந்த கதையை உரையாடல், அந்த ஹீரோ இப்படி நடிச்சான், அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது கிரிக்கெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். இவன் 6 அடிச்சான், இவன் 4 அடிச்சான், இவன் இந்த பால் கேட்ச் ஆச்சு, இப்படிதான் பேசுறோம். இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலங்களை பத்தியோ, இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றது குறித்தோ நாம யாருமே பேசுறது கிடையாது வீட்டுல. அதனால இன்னைக்கு வீடு தற்கொலைகளின் கூடாரமாக மாறிவிட்டது. அறிவு வளர்ச்சி குறைந்தவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு கூடுதலாகிவிட்டது. அதனால இன்னைக்கு விஜய் போன்ற நபர்கள் 20%, 25%, சார் எவ்வளவு வாங்கினாலும் வாங்கிட்டேன் சார், அவர் ஆட்சியை கூட புடிச்சிட்டு போறாரு. ஆனா அது அவமானம். இவ்வளவு கேவலமான மனநிலையில நம்ம மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இது எல்லாம் ஒரு பிரச்சாரம் இல்ல. என்ன செய்ய போறோம்னு நீ சொல்லல. தமிழ்நாடு இப்படி வளர்ந்துருக்குது இல்ல, நாங்க பூரா நவீனமயமாகி முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் உலகமா இன்னும் அட்வான்ஸா நாங்க கொண்டுட்டு போவோம். ஏஐ பூராமே இனிமே இந்தியாவில் தான், தமிழ்நாடு தான். இப்படி ஏதாவது நீ உன்னுடைய பிளான் ஏதாவது இருக்கா? உன் பின்னாடி பக்கத்துல யாராவது வச்சிருக்கிறியா அந்த மாதிரியான ஆட்களை? எதை நம்பி இப்படி ஒரு கூட்டம் இந்த வாக்குகளை போடுது அப்படின்னு நினைக்கும் போது மிக மிக வேதனையாக இருக்குது, வெக்கப்பட வைக்கிறது. இதுதான் நம்ம இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள். விஜயால திமுக, அதிமுக ஆகிய இந்த 2 கட்சிகள்ல எந்த கட்சிக்கு அதிக பாதிப்பு? இதுதான் இந்த கேள்வி. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும் போது அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வலுவாக இருந்தது. அதற்கு அடுத்தது எதிர்கட்சி வரிசையில கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் அன்னைக்கு வச்ச வாதம், கொள்கை விளக்கம், கொள்கை திட்டம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அப்படி சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்கட்சி வரிசையில திமுக வந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி மறைந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி மறைஞ்சிச்சு. அப்படியே கடுமையான போட்டி 1962 திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருந்தது. 62 காங்கிரஸ் வெற்றி பெற்றது, திமுக எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தது. 1967 அண்ணா தலைமையில மிக கடுமையான ஒரு தேர்தல் களமா இருந்தது. அதுல ஆளுங்கட்சியா திமுக வந்தது, காங்கிரஸ் எதிர்கட்சி வரிசையில வந்தது. இப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு பிளான், ஒரு திட்டம் எடுக்குது. திமுகவை எப்படியாவது காலி பண்ணிடணும், திமுக இனிமே அரசியல் களத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு தன்னுடைய உளவுத்துறை மூலமாக திமுகவுல ஒரு பிரபலமாக இருந்த நடிகர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களை அரசியல் களத்துல திமுகவை உடைச்சி கூப்பிட்டு வந்தது. என்னாச்சு? எம்ஜிஆர் வந்தாரு, 1972 கட்சியை தொடங்கினாரு, 77 ஆட்சியை பிடிச்சிட்டாரு. உலகம் என்ன நினைச்சது, காங்கிரஸ் கட்சி என்ன நினைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டா, திமுகவுல இருந்த எம்ஜிஆர் வெளியிலேயே வந்தா திமுகவையே ஒட்டுமொத்தமா அழைச்சிட்டு காலி பண்ணிட்டு இவர் கட்சி தொடங்கினாருன்னா திமுக காலி ஆயிடும், அந்த இடத்துல காங்கிரஸ் இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைச்சது. வரலாறு என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, திமுகவாவே இருந்தது. அதிமுக காங்கிரஸ் கட்சியை காணாமல் செய்துவிட்டு அந்த இடத்தில் அதிமுக நிரந்தரமாகிவிட்டது. ஏறத்தாழ 77 இருந்து இன்றைய தேதி வரை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி, திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியா தான் இருக்கு. அப்ப யாரு காலி ஆயிடுவோம்னு நினைச்சாங்களோ அது காலியாகல. ஏன் காலியாகல? திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட எப்போதுமே ஒரு கொள்கை இருக்கும், மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி என்ற அந்த கொள்கையினுடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில அவங்க தொடர்ந்து அந்த கொள்கையில நின்று போராடுவாங்க. அதனால அந்த கட்சி அப்படியே நீர்த்து போகாமல் அப்படியே இருக்கிறது. அதுக்கு அடுத்தது அந்த கட்சி எதிர்த்துதான் நிறைய கட்சிகள் வந்தது. திமுகவுல இருந்து மதிமுக வைகோ பிடிச்சிட்டு போனாரு, மொத்தமா திமுக கட்சியே போயிடுச்சு அப்படின்னு அன்னைக்கு பேசப்பட்டது. 1993, 94 வைகோ பின்னாடி திமுகவே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. 96 திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு.
வைகோ தான் காணாமல் போய்விட்டார். திமுகவை எதிர்த்து இன்னைக்கு எப்படி விஜய் வந்தார், அதே மாதிரி விஜயகாந்த் வந்தார். காலப்போக்கில் திமுக அப்படியே இருக்குது, விஜயகாந்த் காணாமல் போயிட்டார். விஜயகாந்த் கட்சி காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு இந்த தேர்தலில் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கு. இப்படி தொடர்ந்து வருகின்ற அத்தனை பேருமே, ஏன் சீமான் உட்பட எல்லோரும் திமுகவை குறிவைத்துதான் கட்சியை தொடங்குகிறார்கள். திமுகவில் அழித்து விடுவேன் என்று சொல்லிதான் கட்சியை தொடங்குகிறார்கள், வராங்க. அதுதான் உண்மை. ஆனா திமுக தன்னை இருப்பை, தன்னுடைய தொலைநோக்கு பார்வையில, தன்னுடைய கொள்கை பிடிப்புல உறுதியா இருந்து அந்த இடத்தை விட்டு அது நகரல. கடந்த 5 ஆண்டு காலமா அதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் யாருன்னு முடிவு செய்யறதுக்கே அந்த கட்சி போராட வேண்டியதா இருந்துச்சு. 2017 திமுகவினுடைய தலைவரா மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதே காலகட்டத்துல ஜெயலலிதா மறைகிறாங்க. அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியும் வராங்க. திமுக தலைவரா வந்ததுல இருந்து, அவர் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி நின்றதுல இருந்து தொடர்ந்து வெற்றி, அதிமுக தொடர்ந்து தோல்வி. அதிமுகவினுடைய ஓட் பேங்க் பூராமே கொஞ்சம் கொஞ்சமா திமுக தன் பக்கம் எடுத்துக்கொண்டு வருகிறது. இப்ப அதிமுக பலவீனமாக மாறிவிட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்திச்சிச்சு. அப்படி சந்திக்கும் போது அதிமுக என்ற ஓட் பேங்க் சுத்தமா குறைஞ்சிருச்சு. 2வது, கடந்த 5 ஆண்டு காலமாக எதிர்கட்சி என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அந்த வேலைகள் எதுவுமே அதிமுக செய்யவில்லை. எந்த போராட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை. மாநில உரிமைக்காக அதிமுக நிற்கவில்லை. கவர்னரை எதிர்த்து திமுக நின்று ஃபைட் பண்ண மாதிரி அதிமுக கவர்னருக்கு வால் பிடிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதிமுகவினுடைய கொள்கை அத்தனையும் நீர்த்து போயிடுச்சு. அவங்கள்ட்ட மாநில சுயாட்சி கிடையாது. அவங்கள்ட்ட நீட்டு வேணும் வேணாம் அப்படின்றத முடிவெடுக்கக்கூடிய அவங்களுக்கு தைரியம் இல்லை. இருமொழி கொள்கை தான் முக்கியமா, 3 மொழி கொள்கை முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர்கள் கொள்கை திட்டங்கள்ல அவர்களுக்கு உறுதியான நிலைப்பாடு இல்லை. இப்படி அதிமுக தன்னுடைய கொள்கைகளை இழந்து பலவீனமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் விஜய் உள்ள வராரு. அப்படி உள்ள வரும்போது விஜயுடைய செல்வாக்கு என்பது அதிமுகவுடைய செல்வாக்கு தான். திமுகவுக்கு சரிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நிறைய பேர் பேசுறாங்க அதை பத்தி. திமுகவுக்கு பாதிப்பு என்பது ஆட்சியில இருக்கும் போது திமுகவுக்கு ஏற்படக்கூடிய அந்த எதிர்ப்பு அலைன்னு சொல்லுவாங்க. ஆட்சி மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி, அந்த அதிருப்தி வாக்கு வங்கி மட்டுமே விஜயால் வாங்க முடியும். அவர்தான் பிரிஸ்டாரு. திமுக தாவேகா, திமுகவினுடைய எதிரி தாவேகா, தாவேகாவுடைய எதிரி திமுக அப்படின்ற இரு துருவங்களாக பிரிஸ்டாரு. அப்ப திமுக அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அதிமுக பத்தி வாயை திறக்கல விஜய். அப்ப அதிமுகவுக்கு வாக்கு வங்கி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை அதிமுக எதிர்ப்பதை விட தாவேக விஜய் எதிர்க்கிறாரு. அதனால நாம் அதிமுக இதுவரை வாக்கு செலுத்தி வந்தோம், இந்த முறை தாவேகாவுக்கு வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய வாக்கு வங்கி தான் தாவேகாவுக்கு போயிருக்கிறது ஒழிய திமுகவுடைய வாக்கு வங்கி எக்காரணத்து மட்டும் போகாது. திமுக எப்போதும் தன்னுடைய கொள்கையிலையும் நிதானத்திலையும் அப்படியே தாக்கு பிடிக்கும், நிற்கும். இந்த மாதிரி எத்தனை சக்திகள் வந்தாலும், எம்ஜிஆரையும் பார்த்துருச்சு, விஜயகாந்த் பார்த்துருச்சு, வைகோவை பார்த்துருச்சு. இப்படி எத்தனை சக்திகள் வந்தாலும் வரலாறு திமுக ஒரு அணி அப்படியே நிற்கும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அணிகள் தான் மறைந்து கொண்டே இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி மறைஞ்சிருச்சு, காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு. ஆளுங்கட்சியா இருந்த கட்சி காங்கிரஸ், அது காணாமல் போயிடுச்சு. 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக. இந்த தேர்தலோடு அதுவும் முடிஞ்சு போயிடுச்சு. விஜயனுடைய வரவு அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு. அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. மூணு கட்சியும் திமுக, அதிமுக, தாவேகா, இந்த 3 கட்சியிலும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை பட்டியலை தயாரிச்சுட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா தாவேகா ஒரு அமைச்சரவை பட்டியலை தயாரிச்சு வெளியிட்டுருச்சு, சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்குது. அதிமுகவும் அது பங்குக்கு சில வேலைகளை செஞ்சிட்டு இருக்குது. ஆனா திமுக அமைதியா இருக்குது. இதுல யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றதுல எல்லோருக்கும் மில்லியன் கணக்கான கேள்வி உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. இதை நாம இப்ப பேசாமலே இருக்க முடியாது. இது என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியவும் தெரியாது. எல்லாமே சொல்றது போறா தேர்தலுக்கு பின்பு நடந்த ஒரு கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த சர்வே திமுகவுக்கு ஆதரவா சொல்லுது,
அதிமுகவுக்கு ஆதரவா எடுக்கப்பட்ட சர்வே அதிமுகவுக்கு ஆதரவா சொல்லுது. தாவேக்காரங்க ஒரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தான் 150 சீட்டு ஆட்சி அமைக்கிறது உறுதி, எங்களுக்கு ஜோஷிக்காரர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தாவேக்கா ஒரு பக்கம் பெரிய அளவுல பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்குது. இருந்தாலும் என்னுடைய ஒரே ஒரு பார்வை இதுதான், திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சார் என்ன சார் குடும்பமாக வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, எல்லோரும் சொல்றாங்க. ஆனா என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, திமுக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கின அந்த இடங்களும் சில பலவீனமான வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 30 வேட்பாளர்கள் திமுகவுல நேரடியாக போடப்பட்ட ஒரு 30 வேட்பாளர்கள் மக்களால் புறக்கணிக்க வேண்டியவர்கள். மக்கள் அவங்க மேல வெறுப்புல இருக்காங்க, ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அந்த மாதிரியான வேட்பாளர்கள் கூட இந்த நேரத்துல திமுக ஒரு 30 பேர்த்த போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மைனஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒழிய, மற்றபடி திமுக தோற்றும் ஆட்சிக்கே வராது அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சில தொகுதிகள்ல இப்ப அம்பத்தூர் தொகுதியில அதிமுக நிக்கல நேரடியா, அங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. திமுக தனித்து உதயசூரியன் சின்னத்துல நிக்குது. அந்த தொகுதியில அதிமுகனுடைய ஓட் பேங்க் பாமகவுக்கு போய் சேரல. போன தேர்தல் 2021 அதிமுகவுக்கு போட்டவங்க, போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, இந்த தேர்தல் அவங்க எல்லாமே தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. ஆக திமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டு அப்படியே திமுகவுக்கு விழுந்துருச்சு. திமுக இன்னைக்கு நேற்று இல்லை, கடந்த 1.5 வருஷமா திமுக வாக்காளர்களை குறிவைத்து அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. 1-2 கிடையாது. ஓரணியில் தமிழ்நாட்டில இருந்து SIRல வரை அவர்கள் தன்னுடைய வாக்காளர்கள் யார் என்பதை பர்டிகுலரா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சென்று அவர்கள் பார்த்துட்டாங்க, அவங்க அடையாளம் பிடிச்சிட்டாங்க. அந்த அடையாளத்தினுடைய அடிப்படையில் தான் ஃபார்ம் 17C, அந்த ஃபார்முடைய அடிப்படையில அவங்க வாக்காளர்கள் இந்தந்த பூத்துல இந்த வாக்குகள் நம்முடையது, இந்த வாக்குகள் அதிமுகவுடையது, இந்த வாக்குகள் மற்றவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ற அடையாளம் அவங்க போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இந்த வாக்குகள்ல, அதாவது எதிர்ப்பு வாக்குகள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஆட்சியின் மீது எதிர்ப்பு வாக்குகள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாக்குகள் தான் இன்னைக்கு அது தாவேக்காவுக்கு தான் போய் சேரும் ஒழிய அதிமுகவுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது குறிப்பா போன நாடாளுமன்ற தேர்தலில் 45% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுல ஒரு 5% வாக்குகள் வந்து திமுகவில இருந்து வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீதி 40%, 39% வாக்குகள் திமுகவுக்கு சாலிடா கிடைக்கும். அதனாலதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரொம்ப நிதானமா ஜாலியா அவர் போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு மக்களை சந்திச்சுக்கிட்டு அவரு வேலையில அவர் எப்போதுமே ரொட்டீனா இருந்துட்டு இருக்காரு. இந்த அலப்பறை எல்லாமே எதுவுமே பண்ணல. அதனால திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால அதிமுக எதிர்கட்சி வரிசையில அமர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இதுதான் நாம பாக்குறோம். தாவேக்கான்றது வந்து என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஒரு ஓட்டுகள் வாங்கும். அதாவது என்னுடைய கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பலமான ஓட்டு வாங்கும். அடுத்த தேர்தலில் வந்து திமுகவா தாவேக்காவா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தாவேக்கா வந்துருச்சு அப்படின்னு தான் அதை நம்ம பார்க்கணும். தாவேக்காவை நம்ம குறைச்சி மதிப்பிட்டு, இது அவமானன்றதுலாம் உண்மை, ஆனா அதை நம்ம குறைச்சி மதிப்பிட்டு நம்ம ஒதுங்கிடக்கூடாது. குறைந்தபட்சம் அடுத்த தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. அடுத்த தேர்தலில் அதிமுக என்ற களத்திலே இருக்காது. இந்த தேர்தலில் அதிமுகனுடைய சில வேட்பாளர்கள், அதாவது வேலுமணி, தங்கமணி, காமராஜ், இந்த மாதிரியான வேட்பாளர்கள் அவங்க தொகுதியில பிடிச்சு தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஆனா அது அடுத்த தேர்தலுக்கு அதுவும் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்றதுலாம் சொல்ல முடியாது. அதனால இந்த 4ஆம் தேதி ரிசல்ட் வரை நம்ம காத்திருக்கலாம். அதற்கு பின்பு திமுக ஆட்சி அமைக்கும், அதுல உறுதியா நம்பலாம். நன்றி.